ரிஷபமே வாகனம் தெருவினில் ஊர்வலம் தினம் செல்லும் குருமணியே ஏழைகள் இதயம் வாகனம் தானே ஏழைகள் இதயம் வாகனம் தானே ஏறிட மனதில்லையோ அருணாச்சல. வணக்கம், இது உங்கள் ஹோம் டிப்ஸ். நான் மஞ்சுமினா, இது என்னோட அக்கா, இது என்னோட சிஸ்டர்லாம். இன்னைக்கு நாங்கள்லாம் சேர்ந்து இங்கே வண்டலூர் பக்கத்தில் ஒரு சிவன் கோயிலுக்கு வந்திருக்கோம். ஸோ இந்த சிவன் கோயில் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், தெரியாதவங்களுக்கு கண்டிப்பாக இதை ரீச் பண்ணுன்றதுக்காக தான் இந்த வீடியோ நாங்கள் போடுறோம். சொர்ணலிங்கேஸ்வர். இப்போ நம்ம இந்த சிவன் கோயிலை பார்க்க போகிறோம். இந்த கோவில் பார்த்திங்கன்னா காட்டுக்குள்ளே இருக்குது. இப்போ நம்ம மலை மேலே ஏற போகிறோம். இப்போ நம்ம சாமியை பார்க்கலாம். இப்போ இன்னும் படிக்கட்டு எதுவும் கட்டலை, மலை வழியாக தான் நம்ம இப்போ கோவிலில் ஏறணும். ஸோ இப்போ மலையில் ஏறிட்டு இருக்காங்க. ஸோ மலையில் ஏரியிலே ஒரு கோவில் இருக்குது. இதோ இந்த மலை தான் இப்போ நம்ம போக போகிறது. இந்த மலைக்கு மேலே தான் சிவன் இருக்கார். ஸோ இப்படி தான் ஏறி போகணும். நம்ம மலைக்குள்ளே என்ட்ராக போகிறோம். என்ட்ராகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிள்ளையார் இருக்கார். நம்ம இங்கே சாமி கும்பிட்டு மலையை ஏற ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். வாகனம் தெருவினில் ஊர்வலம் தினம் செல்லும் குருமணியே. கொஞ்சம் வயசானவங்கெல்லாம் இந்த மலையில் ஏற கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க. நம்ம சென்னைக்குள்ளே இவ்வளோ ஒரு நல்ல பிளேஸ், ஒரு காட்டுக்குள்ளே ஒரு மலை மேலே ஒரு அழகான கோவில். இப்போ நம்ம பாதி மலையில் ஏறி இருக்கோம். இது அங்கே கோவில் இருக்குது. நம்ம இன்னும் கொஞ்சம் ஏறணும். இங்கே ஒரு நல்ல காற்று வருது ஜில்லுன்னு. ஊர்வலம் தினம் செல்லும் குருமணியே ஏழைகள் இதயம் வாகனம் தானே ஏழைகள் இதயம். இப்போ நம்ம வந்திருக்கிற ஒரு சித்தரோட ஜீவசமாதி, 100 ஆண்டு வாழ்ந்த ஒரு சித்தரோட ஜீவசமாதி. இங்கே நம்ம இன்னும் இங்கேருந்து கொஞ்சம் தூரம் தான். இங்கே நம்ம சாமி கும்பிட்டு அடுத்தது சிவனை பார்க்க வேண்டியது. ஸோ இதுதான் 100 வருஷம் வாழ்ந்த சித்தர். சொல்லுங்கள் சித்தி. அவங்க பேர் பானுமதி. இப்போ அவங்களால தான் இப்போ நாங்கள் இங்கே இந்த கோயிலுக்கு வந்திருக்கோம். எங்களை மாதிரி பல பேரை கூட்டிகிட்டு வந்திருக்காங்க இந்த கோயிலை காமிக்கிறதுக்கு. ஓம் நம சிவாயா. நான் வந்து ஒரு 4 வருஷமாக இந்த கோயிலுக்கு வந்துட்டுருக்கேன், சிவன் கோயிலை. முதல் முறை வரும்போது எனக்கு ஒன்றுமே தெரியாது. வந்து இந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ளே தான் வரணும் இந்த கோயில். நானும் என் ஃப்ரெண்டும் தான் இந்த கோயிலை வந்து பார்த்தோம். இது வந்து 100 வருஷம் வாழ்ந்த சித்தரோட சமாதி. இவங்க பேர் வந்து வடிவானந்த சாமி. இதில் தியானம் பண்ணால் அவ்வளோ வைப்ரேஷன் நமக்கு கிடைக்கும். ஒரு 5 நிமிஷம் இருந்துட்டு போனால் அவ்வளோ நல்லா இருக்கும். இப்போ நிறைய பேர் இந்த சிவனை வந்து வழிபட்டுட்டு வராங்க. இங்கே வந்தால் ஒரு வைப்ரேஷன் கிடைக்குது, மன நிம்மதி கிடைக்குது நமக்கு. சாய் விஷாகன் முருகரோட பேர் வச்சுருக்கோம். இந்த கோயிலுக்கு வந்ததுக்கப்புறம் 3 மாதத்தில் வந்து இவன் கருவா நின்று அவங்க அம்மா வயிற்றுல. இப்போ வந்து இப்போ 6 மாதம் ஆகுது. இவனையும் நாங்கள் தூக்கிட்டு வந்திருக்கோம். அதாவது இங்கே வந்த அப்புறம் தான் இவர் வந்து வேண்டி பிறந்திருக்காரு. நம்ம 3 மாதம் அப்புறம் தான் அவங்க அம்மா வந்து கடிச்சு வந்தாங்க. அது எனக்கு ரொம்ப சந்தோஷம். வாகனம் தெருவினில் ஊர்வலம் தினம் செல்லும் குருமணியே. இப்போ நம்ம சிவன் கிட்ட வந்திருக்கோம். இங்கே எப்படின்னா அந்த மலைக்கு நடுவுலன்றனால மலை நிறைய குறைஞ்சிட்டாங்க. அதனால கொஞ்சம் மலை தான் இருக்குது. அதனால ஒரு 10 பேர் தான் எண்ணி இருக்க முடியும். அவங்க சாமி கும்பிட்டு வந்த அப்புறம் தான் இன்னும் 10 பேர் போகலாம். பார்த்துட்டிங்களா? பார்த்தாச்சு, நல்லபடியாக பார்த்தாச்சு. இப்போ நம்ம வந்து சிவனை பார்க்க போயிட்டுருக்கோம். பாதை பார்த்திங்கன்னா ரொம்ப சின்னதாக தான் இருக்குது. இப்போ 2 சைடுமே மலை உடைச்சிருக்காங்க. இப்போ அதுக்கு நடுவில் இந்த சின்ன பாதை தான். இப்போ தான் நம்ம கோயிலுக்குள்ளே வரோம். கோவில் சுற்றி வந்து ரொம்ப சின்னதாக இருக்கிறதுனால ஒரு 6-7 பேர் தான் நின்று சாமி கும்பிட முடியும். ஏன்னா அது ஒரு சேஃப்டிக்காக. வடிவானந்த சாமி 100 வருஷம் வாழ்ந்த சித்தர் வணங்கின லிங்கம். அவரோட லிங்கம் இது. அவர் வணங்கியிருக்காரு. அவர் பிரதிஷ்டை பண்ணி அந்த லிங்கத்தை வந்து அவங்க வணங்கின லிங்கம். இந்த மலையை வந்து இந்த சிவனை பேர்த்து கீழே வைக்கலான்னு வந்தவங்க பேக்க முடியல. இந்த கிரெயினே சுக்கு நூறா உடஞ்சிருச்சு. பாதியில ஒரு சக்தி அதிகம் சொல்லிட்டு விட்டுட்டு போயிட்டாங்க.
இது படிக்கட்டு வந்து ரொம்ப ஏறி வர முடியல. அந்த படிக்கட்டுலாம் பக்தர்கள்லாம் வந்து சேர்ந்து உதவி பண்ணால் அந்த படிக்கட்டு போடலாம். நிறைய பேர் ஏறி வர முடியாதவங்க நிறைய பக்தர்கள் இருக்காங்க. இந்த சேனலை பார்த்துட்டு நீங்கள் இந்த படிக்கட்டு போடுறதுக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு அவரோட பேர் போடுங்க. சொர்ணலிங்கேஸ்வரர் பதிவு பண்ணுறவர் சிவபுரம். அது ரொம்ப இவர் வந்து இத்தனை வருஷ காலமா நாங்க இங்க இருக்கிறோம். எங்களே 5 வருஷம் கழிச்சு தான் வர வச்சாருங்க. இவனை சாமி கும்பிட்டாச்சு. இந்த மலையில அடிக்கிற காத்துல சித்தர்கள் நம்மளோடயே இருப்பாரு. அந்த வைப்ரேஷன் கண்டிப்பா உங்களுக்கு எல்லாம் கிடைக்கும். ஸோ அதை நாங்கள் உணர தான் இன்னைக்கு இங்கே வந்திருக்கோம். ஸோ இந்த இடத்துக்கு வரப்போது அந்த ஃபீல் கண்டிப்பாக வருது. இங்கே வந்து 100 வருஷம் வாழ்ந்த சித்தரோட ஜீவசமாதி இருக்குது. ஸோ அந்த வைப்ரேஷனை நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா அது கண்டிப்பாக நீங்கள் உணரலாம். தியானம் பண்ணுறவங்களுக்கெல்லாம் இது ரொம்ப ரொம்ப பெரிய ப்ளஸ்ஸு இந்த இடம். வண்டலூர்லேருந்து ரத்தனமங்கலம் நல்லம்பாக்கம் என்ட்ரன்ஸில் வந்து திருவள்ளூர் நகர்னு சொல்லிட்டு ஒரு சின்ன போர்டு தான் இருக்கும். அது உள்ள அந்த பாதையிலே வந்துட்டோன்னா ஒரு எக்ஸ்போர்ட் கம்பெனி, அதை ஒட்ட மாதிரி ரோடு வந்துக்கிட்டே இருக்குது. இதுதான் அதோட ஆலய வழி. ஆமாம், இப்போ வந்து அது ஃபுல்லாக காடு தான். கண்டிப்பாக இன்னும் கொஞ்சம் சீக்கிரம் கோவில் நல்லா பிரபலமானோன்னு அந்த காடை கண்டிப்பாக அழிச்சிடக்கூடாது. அந்த காட்டுக்கு நடுவுலேயே இந்த கோவில் இருக்கணும். இதே மாதிரி எப்போவுமே இந்த பச்சை பசேன்னு இந்த சிவனும் சரி நம்ம தரிசிக்க வந்த நம்மளுக்கும் நல்ல ஒரு இயற்கையாக எப்பவுமே இருக்கணும். இப்போ வந்து இந்த மலை நம்ம பார்க்குறோமே, இந்த மலை மாதிரி இருந்தது தான் அந்த சிவலிங்கம் இருக்கிற இடம். அதை வெட்டி இப்போ வந்து அந்த லிங்கம் மட்டும்தான், மலை மட்டும்தான் இப்போ நமக்கு தெரியுது. மலையெல்லாம் உடைச்சி பாறையாக எடுத்துட்டாங்க. அது மட்டும்தான், சாமி மட்டும்தான் இப்போ இருக்கு. இந்த இவ்வளோ பெரிய மலைக்கு நடுவில் இப்போ நம்ம சிவனை தரிசிச்சுட்டு வந்த வழிக்கே இப்போ நம்ம இறங்க போகிறோம். இறங்குற பாதை கொஞ்சம் இறக்கமாக இருக்கிறனால கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அதனால தான் கூடிய சீக்கிரம் படிக்கட்டு கட்டினா குழந்தைங்க பெரியவங்க எல்லாருமே வந்து சிவனோட ஆசீர்வாதம் பெறுறதுக்கு ரொம்ப ரொம்ப சுலபமாக இருக்கும். இப்போ நாங்கள் இறங்கும் போது வீடியோ எடுக்க முடியாது. ஸோ நம்ம இறங்கிட்டு நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம சிவனை கும்பிட்டுட்டு மலை வழியாக இறங்கியாச்சு. இந்த மலையில் இறங்க போதும் சரி, ஏற போதும் சரி, ஒரு ஏறின கஷ்டமும் தெரியல, இறங்கினதும் தெரியல. கல்லெல்லாம் ரொம்ப இதாக இருந்தாலும் எதையுமே பிடிக்காம இந்த மலையில் இறங்கியாச்சு. அவ்வளோ ஒரு இறங்கினது ரொம்ப சுலபமாக இருந்துச்சு, ஏறினது ரொம்ப சுலபமாக இருந்தது. இது இவர் இல்லைன்றனால ரொம்ப சுலபமாக ஏறி இறங்கியாச்சு. ஓம் நம சிவாய். சிவாய் சொல்லுங்கம்மா. இந்த ஆலயத்தோட சிறப்பை பற்றி நீங்கள் சொல்லணும். எங்களுக்கு வந்து சொல்கிற மாதிரி நிறைய மக்களுக்கு இது போய் சேரணும். அதுக்காக தான் இந்த வீடியோஸை இந்த சேனலில் நாங்கள் போடுறதுக்காக நீங்கள் அனுமதி கொடுக்கணும். அதே சமயம் இந்த வரலாறு, இந்த சிவன் எப்படி உருவானது, இது எல்லாமே நீங்கள் சொல்லி தெரிஞ்சுக்கணும். சரிம்மா. ஃபஸ்ட்டு இது வந்து நல்லம்பாக்கம், செங்கல்பட்டு மாவட்டம், காட்டாங்குளத்தூர் ஒன்றியம், வண்டலூர் கேளம்பாக்கம் செல்லும் வழியில் இந்த ஆலயம் அமைஞ்சிருக்குது. இந்த ஆலயத்தில் வந்து கண்டியிலேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் உள்ளே வரணும். அதேமாரி ரத்னமங்கலம் தாகூர் காலேஜிலேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் உள்ளே வரணும். ஆலயத்தில் மலை மேலே சித்தர்களால் பிரதிஷ்டை செய்த லிங்கம். கொஞ்ச நாள் வடிவானந்த ஈசன், வடிவானந்த சித்தன் அந்த இடத்துல வாழ்ந்துருந்தார். வாழ்ந்து அவர் காத்தோடு காத்தா கலந்ததாக ஊர் மக்கள்லாம் சொல்லுவாங்க. அதேமாரி அவர் அந்த இடத்துல போய் நின்னாவே ஒரு வைப்ரேஷன் அதிகரிக்கும். வைப்ரேஷனு நம்ம மன ஒரு நிம்மதி கிடைக்கும். அடுத்து ஒரு டென்ஷன் எல்லாம் குறையும். இந்த இடத்துல இந்த 2 சைடும் 3 சைடும் பள்ளம் தான், சின்ன வழி மட்டும்தான் இருக்கும். அதில் வந்து அந்த சிவன் அந்த இருப்பார். அது இதெல்லாம் ஒரு அதிசயமாக இருக்கும். அதான் அந்த இடத்துல சொர்ணலிங்கேஸ்வரன் பேர். வடிவானந்த சித்தர் மாய்ந்த 100 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கோயிலில் பக்கத்தில் இருக்குது. அந்த கோயிலில் கொஞ்ச நாள் வாழ்ந்துருந்துக்கிறார். வாழ்ந்துட்டோடனே அந்த துறவியாக வந்து இந்த இடத்துல வாழ்ந்து கொஞ்ச நாள் தியானத்தில் இருக்கும்போது அப்போ வந்து 130 வருஷத்துக்கு முன்னாடி வெள்ளைக்காரன் ஆட்சி, வெள்ளைக்காரன் வந்துருந்ததுனால வெள்ளைக்காரன் அந்த துறவியை பார்த்து சிரிச்சிட்டுக்கிறார். சிரித்த உடனே இவர் கோவம் வந்து அந்த தொப்பி எரிக்கிறார். எரிச்சிட்டு அப்போ வந்து வெள்ளைக்காரங்க அந்த பக்கத்தில் இருக்கிற ஊருக்காரங்க எல்லாம் சொல்கிறாங்க, இவர் இங்கே இருந்தாருன்னா நமக்கு மரியாதை இருக்காது, இவர் எப்படியாச்சும் அனுப்பிவிடுங்க அப்படின்னு அந்த எல்லாமே சொல்கிறாங்க. அந்த வெள்ளைக்காரன் சொன்னோடனே போயிட்டான். அப்புறம் இந்த ஊருக்காரங்க என்னென்னோ வச்சு அவங்க தெத்தி விட பார்க்குறாங்க. தெத்த முடியல.
இந்த பெருக்கிறாங்களா லேடிஸு அவங்கள வச்சு அது தப்பாக பேசிட்டாங்க. பேசினோடனே அந்த ஊருக்கே சாபம் விட்ட மாரி, எந்த ஒரு வளர்ச்சி ஆனாலும் இந்த நல்ல மகன் என்பது வளர்ச்சி ஆகாது அப்படின்னு சாபம் விட்ட மாரி பக்கத்தில் ஒரு மலையில் ஒரு சிவலிங்கம் இருந்தது. இந்த மேலே இருக்கிற லிங்கம் வந்து பக்கத்தில் இருந்தது மலை அடிவாரத்தில். அங்கே போயிட்டு அந்த மலை ஒரு 4 பேர் சேர்ந்து அங்கேருந்து தூக்கின்னு வந்து இந்த இடத்துல வச்சாங்க. 4 பேர் தான் தூக்கின்னு வந்தாங்க. 50 பேர்கிட்ட தூக்கி பார்த்தாலும் தூக்க முடியலையா. அப்படி விபதி மாரி போட்டு ஒரு 4 பேர் மட்டும் தூக்கின்னு வந்து இங்கே வச்சு அப்போ வந்து எல்லாமே பரப்பளவாக ஒரே பாறையாக இருந்ததா. பாறையாக இருந்தவுடனே இந்த சைடு இந்த ஆறுபார் நிற்கிறதுக்கோசம் கப்பல் நிற்கிறதுக்கோசம் கல்லுலாம் உடைச்சாங்க. உடைக்கும் போது சரிங்க ஒரு பாறையாகுது, நம்ம சிவனை இறக்கி வச்சுருவோம் அப்படின்னு. சிவனை வந்து இறக்கி வைக்கவே முடியலையா. ஸ்க்ரேன் கட்டி கூட வலிச்சு பார்த்தாலும் வலிக்க முடியலையா. அதுக்கப்புறம் யானை கட்டிலாம் நிறைய பேர் வலிச்சு பார்த்துருக்காங்க, வலிக்க முடியல. இந்த சைடு எடுத்துருக்குறாங்க, இந்த சைடு அந்த கல்லுலாம் எடுத்துட்டோன்னே அந்த சைடு எடுத்துருக்குறாங்க. நிறைய உயிர் போயிடுச்சுன்னு அவங்க சொல்லுவாங்க. அதுமாரி அந்த இடத்துல இந்த ஒரு ஆலயமாக நானும் பைரவர் ஓட்டங்கள் அதிகம். பைரவர் ஓட்டம், சித்தர்களுடைய இது ஒரு மனம் ஒரு நைட்டு எந்த டைம்லாம் சரி பகலே சரி போனாலும் வந்தாலும் அந்த பைரவர் போய் வழி காட்டுங்க. அதுமாரி ஒரு ஆற்றான ஒரு இடமாக, ஒரு அமைதியான ஒரு இடமாக இந்த இடத்துல அமையும். ஒரு பிரதோஷம் சம சிறப்பாக அபிஷேகம் நடக்கும். கீழே நடக்கும், மேலே நடக்கும். கார்த்திகை தீபத்துக்கன்று அதேமாரி எப்படி சொல்ல அதான் ஒரு விசேஷத்துக்கும் ஒரு சிறப்பாக நடக்கும். அந்த இடத்துக்கு வந்து பார்த்தாலே அது ஒரு நம்மளுக்குள்ள அந்த இடத்துக்கு போயிட்டு பார்த்தா தான் தெரியும். நம்ம மனது தான் காரணம். நம்ம மனது நம்ம ஒரு சாமியை கும்பிட்றோமா கும்பிடக்கூடாதா அப்படின்னாவே நம்ம கும்பிட்டோடனே நம்மளுடைய பாரங்கள் எப்படி குறையுது, நம்மளுடைய எண்ணங்கள் எப்படி மாறுது, நம்ம எப்படி ஒரு கடன் பிரச்சனை இருந்தால் எப்படி தீருது, இல்லை ஒரு குழந்தை இல்லாதவங்க இருந்தால் எப்படி அந்த குழந்தை உருவாகுது, அதோடைய திருமணம் ஆகாதவங்க இருந்தால் எப்படி, அது எல்லாமே வந்து ஒரு மனிதனுடைய வாழ்வு. அந்த இடத்துக்கு போய் பார்த்தா அவங்களுக்கு என்னென்ன நடக்குமோ அந்தந்த விஷயங்கள் நடக்கும். இப்போ இத்தனை பேர் வந்திருக்கிறாங்க, இத்தனை பேர் யாருன்னா ஒருத்தர் என்னுடைய பாரம் குறையல, என்னுடைய மன நிம்மதி அழுத்தமாக தான் இருக்குது அப்படின்னு என்ன சொல்லணும். ஏன்னா நீ மேலே போய் உட்காந்தாவே மனசில் இருக்க எவ்வளோ பெரிய பாரம் வந்தாலும் ஃப்ரீ ஆகிடும். ஃப்ரீயாக தானே இருக்குது, ஃப்ரீயாக தானே இருக்குது. எங்கே வீட்டில் இருந்து ஒரு மூட்டை அரிசி தீக்கி வந்து மேலே தூக்கி வச்ச மாரி ஒரு ஃபீல் ஆகுதுல்ல. எப்போ ஏதோ ஒன்று அந்த இடத்துல வச்சுட்டு வந்துட்டு அது போல் நம்மளுக்கு ஒரு வைப்ரேஷன் நம்மளுக்குள்ளே கிடைக்காது. அதுதான் மிகப்பெரிய ஒரு நிம்மதியே ஒரு மனிதனுக்கு. கோயிலுக்கு வரணும்னா என்னோட நம்பர் தரலாங்க. கண்டிப்பாக என்னுடைய நம்பர், இந்த கோயிலுக்கு வரணும்னா அட்ரஸ் எதுனா என்னுடைய நம்பர் சொல்லுங்க 9094159323. அதுமாரி நாங்கள் கோயிலில் ஆலய திருப்பணி செய்கிறோம். இந்த ஆலய திருப்பணிக்கு உங்களால் முடிஞ்சு ₹1 இருந்தாலும் பரவாயில்ல, எவ்வளோ இருந்தாலும் பரவாயில்ல, உங்களால் முடிஞ்சு சின்ன ஒரு உதவி எங்களுக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா எத்தனையோ பிறவி நம்ம பிறந்திருக்கிறோம். சிவன் கோயில் ஒரு கோயில் ஒரு கல் எடுத்து கட்டணும்னா இவ்வளோ சீக்கிரம் நம்ம கட்ட முடியாது. இதை வந்து ஒரு அமைப்பு போல் வச்சுருக்கிறோம். அதேமாதிரி அறக்கட்டளை திருநல்லமங்கை ஈஸ்வரி சமேத சொர்ண லிங்கேஸ்வரருடைய அறக்கட்டளை உங்களுக்கு அதான் உங்களுடைய எவ்வளோ நீ கொடுத்தாலும் சரி உங்களுக்கு பில்லு போட்டு நாங்கள் கொடுத்துருவோம். அதேமாரி உங்களால் முடிஞ்சு ஏதோ சின்ன ஒரு உதவி பண்ணுற மாதிரி இருந்தால் பண்ணி தரவை கேட்டுக்கொள்கிறோம். செங்கலோ சிமெண்ட்டோ இல்லை ஜெல்லியோ எம்சாண்டோ எந்த உதவி தான். ஏன்னா எனக்கு கோயில் கட்டின்னு வரோம், நிறைய கோயில் கட்டணும். எங்கெங்கே பழமையான சிவாலயங்கள் இருக்கோ அதெல்லாமே கட்டணுன்ட்டு ஒரு ஐடியா செஞ்சுக்கணும். அதுவும் செஞ்சுட்டு தான் வரோம். ஆனால் இருந்தாலும் இந்த ஆலயமும் கொஞ்சம் செய்யணுன்ட்டு கேட்குறோம். ஓம் நம சிவாய். நன்றியா, நன்றி, ரொம்ப ரொம்ப நன்றி. ஓம் நம சிவாய். ஓம் நம சிவாய். எந்த காரணமும் இன்றி ஒருவன் ஈசனை வழிபட வேண்டும் என்று நினைத்தால் மட்டும்தான் ஈசனை வழிபட முடியும். எந்த ஒரு வேண்டுதலும் இன்றி எனக்கு இது வேண்டும் அது வேண்டும் என்ற அந்த பற்றின்றி, அதன் மீது ஒரு ஆசையின்றி அவனிடம் சென்று நின்று வழிபட வேண்டும் என்று நினைத்தால்தான் சிவனை வழிபட முடியும். இது ஒரு பெரிய தாற்பயம். சொல்ல போனா எங்க அப்பன் அவ்வளவுதான் எல்லாத்துக்கும் மேலானவன். நம சிவாயங்கிற அந்த மந்திரத்திலையும் சிவாய நமங்கிற அந்த மந்திரத்தை தவிர எனக்கு வேற எதுவுமே தெரியல. எல்லாம் அவரை நினைச்சு பாட்டு பாடுறாங்க, ஆடுறாங்க, எனக்கு அதுவுமே தெரியல.
அப்பா அப்படின்னு கூப்பிட மட்டும்தான் தெரியுது. அது ஏன் தப்பா? கிடையாது. அவர் நான் உணர்ந்துக்கல அப்படின்னு அர்த்தமாக கிடையாது. நான் என்ன காரணம் சொல்ல எனக்கு சொல்லவும் தெரியாது. அதுதான் உண்மையான நிலை.